श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। हरि ओम तत्सत्। मनीषा पंचकम भगवान ஆதிசங்கரனால எழுதப்பட்ட இந்த 5 ஸ்லோகங்கள் இருக்கிற அत्यंत நிகூடமான அர்த்தத்தோடு கூடியிருக்கிற இதில் இந்த ஸ்தோத்திரம் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னது 2 ஸ்லோகங்கள மூலமாக அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகம் மகிஷா பஞ்சகம் நம்ம அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். அது விவரமாக பார்க்க போகிறோம். जाग्रत् स्वप्न सुषिप्तिषु स्फुटतरां स्वप्न सुषुप्तिषु स्फुटतर या संविदुज्जृम्भते या ब्रह्मादिपिपीलिकान्ततनुषु प्रोता जगत् साक्षिणी सैवाहं न च दृश्यवस्त्विति दृढम् प्रज्ञापि यस्यास्ति चेत् चण्डालोऽस्तु सतु द्विजोऽस्तु गुरुरित्येषा मनीषा मम। मनीषा पंचकम பஞ்சகமன்னா 5 ஸ்லோகங்களோட கூடியிருக்கிற அப்படின்னு அர்த்தம். மனிஷா அப்படின்னா அர்த்தம் ஞானம். என்னுடைய கன்விக்ஷன், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், முடிவான என்னுடைய கருத்து மனிஷா. அந்த மகிஷாசுர அதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது, அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் வார்த்தை பக்க பக்கம். மனிஷா வேதம் சொல்றது தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தயா மேதா மேதயா மனிஷா मनीषया मनः मनसा शान्तिः शान्त्येन आत्मा वेदयति। சத்சங்கத்துக்கு இப்படி சிரவணம் பண்ணுறது தபஸ். அந்த தபஸ் ஸ்ரத்தனை வளர்த்தும். ஸ்ரத்தாயுடைய முக்கியத்துவம் என்னன்னது வரப்போகிற 17வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் பகவான்
விஸ்தாரமாக பேச போகிறாரு. அதுக்கு பற்றி நேற்றுக்கு 16வது அத்தியாயத்துடைய முடிவு சம்மரியில் ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கப்பட்டது, பூஸ்டர் டோஸ். அப்போ ஸ்ரத்தா, ஒரு மனிதனுக்கு ஞானத்தில் ஈடுபாடு, ஞான யஜ்ஞத்தில் ஈடுபாடு, ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு, ஞான நிஷ்ட வரணும்னா ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்த தான் மேதா, நம்முடைய கிரகிக்கக்கூடிய தன்மை மேதஸ்ஸுன்னு வளர்த்தும். அந்த மேதனால ஸ்ட்ராங் கன்விக்ஷன் வரும், மனிஷா. அப்படிப்பட்ட உறுதியான ஒரு நிஷ்ட, அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் மனனம் செய்வோம். அதனால அந்த மேதா மனிஷா மாறு. அந்த கன்விக்ஷனால் மனிஷையா, அப்போதான் ஆக்சுவலாக மனுஷனுடைய மனசனேது அங்கே ஒடுங்கான விதமாக அந்த மனமனை இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். மனஹ அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை பற்றி, அவன் செய்கிற செயல்கள் பற்றியும், வாழ்க்கையுடைய கம்யம் பற்றி எதுவுமே கிளியராக தெரியாமல் இருந்து ஒரு மனுஷனு லோகத்தில் மனசு வச்சுட்டு வேலை பண்ணிட்டு இருந்தா கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறது இது. இந்த மனிஷா மனஹா, அப்படிப்பட்ட மனசுனால என்னாகும், மனசா சாந்தி. மனசில் தான் சாந்தி இல்லை, இருக்க மாட்டேங்குது சார். நீங்கள் உபனிஷத்து என்ன சொல்கிறது, மனசுனால நீ சாந்த ஸ்வரூபமணி, சாந்தி தான் உன்னுடைய நிஜமான நிலைன்னு சொல்லி சாந்தமான மனசை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கணும். அதனால் சத்சங்கத்தில் ஸ்ரவணம் செய்யும்போது எப்படிப்பட்ட மனமோட நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கோம், அது எல்லாத்துக்கும் நேற்றுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட புத்தி இன்டலெக்டோட நம்ம அங்கே சத்சங்கத்தில் ஈடுபடுறோம், கேட்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி சாந்தி, சாந்தேன அப்போதான் ஆத்மா விளங்கப்படும். சாந்தியா ஆத்மா வேதயதி, அப்படிதான் தெரிஞ்சுக்கணும், வேறே வடில்லை. ஸோ மனிஷா, இது வந்து சங்கராச்சாரியர் பதில் கொடுக்கும்போதும் ஒரு ஸ்லோகத்தில் கடைசி வரியில் இப்படி தான் சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் எனக்கு கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் நம்ம விவரமாக பார்க்கணும். திருஷ்ய விவேகம் அనే ప్రక్రియ வச்சு ஐத்தரயோபனிஷத்துக்கு சேர்ந்த பிரஜ்ஞானம் பிரம்மனே மகாவாக்கியத்தனை ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். திருஷ்ய விவேக பிரக்ரியா, பிரஜ்ஞானம் பிரம்மனே மகாவாக்கியம், அவஸ்தாத்ரய விவேகம் கூட அதில் சேர்ந்திருக்கு. அவஸ்தாத்ரயம், ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி, இந்த மூணுத்து நீ விசாரணம் பண்ணிட்டு அங்கே திருக் யாரு, திருஷ்யம் என்ன అనేది చింతించడం. பார்க்குறவன்னு ஒருக்காகவும் எப்பவுமே பார்க்கப்படது ஆக மாட்டான். அப்படின்னா தெரிஞ்சுக்கிறவனு
தெரிஞ்சுக்கப்படுறதே ஆக மாட்டான். நான் கிளிப்புன்னு தெரிஞ்சுக்கிறேன், கிளிப்புன்னு பார்க்குறேன், நான் கிளிப்பு ஆக மாட்டேன். நான் வாட்ச்னு பார்க்குறேன், கிளாக்குன்னு, நான் கிளாக் ஆக மாட்டேன். இந்த மாதிரி நான் நாய்னு பார்க்குறேன், தேங்க் காட் நான் நாய் ஆக மாட்டேன். அப்போது என்னுடைய ஹேண்ட்பேக், என்னுடைய ஹேண்ட்பேக், என்னுடைய ஹேண்டு, என்னுடைய கை, என்னுடைய கைப்பை, தமிழில் சொல்லணும், கைப்பை, என்னுடைய கை. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்னுடைய உடம்பு. அப்போது எப்படி பேக்கு என்னோடதுனால பேக் நான் இல்லையோ, கிளிப்பு என்னோடதுனால நான் கிளிப் இல்லையோ, என்னுடைய கையினால் நான் கை இல்லையோ, என்னுடைய உடம்புன்னு சொல்கிறதுனால நான் உடம்பில்லை. ரொம்ப சுலபந்தான், தெளிவாக இருக்கு. அப்போது இது எதுவுமே எனக்கு சேர்ந்ததில்லை, ஆனால் என்னோடதுன்னு சொல்லிட்டுருக்கிறேன். இது எதுவுமே இல்லாமல் ನಾವು ಕ್ಲಿಪ್ಪು ಬ್ಯಾಗ್ ಎಲ್ಲ விட்டுடுவோம். சரீரம் மனம் புத்தி இல்லாமல் கூட, ஏன்னா புத்தி என்னோடது, மனம் என்னோடது, சரீரம் என்னோடது. என்னோடதுன்னு சொன்னால் அது இல்லாமல் கூட நான் இப்போ பேக் இல்லாமல் நான் இருக்கேன் இல்லை, அதே மாதிரி சரீரம் இல்லாமல் மனசு இல்லாமல் புத்தி இல்லாமல் கூட நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நான் என்ன, அதோட ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் இந்த ஸ்லோகத்தில் சம்வித். பிரஜ்ஞானம் பிரம்ம அనే ஸ்லோக மகாவாக்கியத்தில் அந்த பிரம்ம அనే வார்த்தைக்கு பதில் இங்கே சம்வித். ಸಂವಿತನ್ನ ಚೈತನ್ಯಂ, ಸಂವಿತನ್ನ ಆತ್ಮ, ಸಂವಿತನ್ನ ಬ್ರಹ್ಮ. இந்த சம்வித் மூணு அவஸ்தைகள் நம்ம எல்லோருக்கும் பிரதிதினம் அனுபவப்படுறது. அந்த மூணு அவஸ்தைகளுன்னு அதெல்லாம் வந்து போகிறதுனால, அதெல்லாம் எனக்கு தெரியறதுனால அது எதுவுமே நான் ஆக முடியாது. அந்த அவஸ்தைகள் புத்திக்கு சரீரத்துக்கு வந்து போகிறது. அப்படின்னு அந்த மூணு அவஸ்தைகளை பற்றி விசாரணம் பண்ணும் என்றார். அதில் ஒன்று முதல்ல இப்போ பதங்களுடைய அர்த்தம் பார்த்தா ஜாகிரதாவஸ்தா, வேக்கிங் ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம எல்லோரும் இங்கே ஜாகிரத அவஸ்தையிலோ வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிறோம். ஐ ஹோப். இப்போ தான் ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்க. ஜாகிரத அவஸ்தான்னா என்ன, தத்துவபோதனை ஞாபகப்படுத்திக்கணும். श्रोत्रादि ज्ञानेन्द्रियैः शब्दादि विषयैश्च ज्ञायते इति. காது மூக்கு கண்ணு இப்படிப்பட்ட 5 புலன்களினால அதுக்கு சம்பந்தப்பட்ட சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தான 5 விஷயங்கள்னு எது எந்த நிலையில் தெரிஞ்சுக்கப்படுறதோ, எது இருக்கின்றனதோ சா ஜாகிரதாவஸ்தா அப்படின்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஜாகிரத அவஸ்தையில் தெரியுறது எல்லாமே கூட, இப்போ நான் உங்களை பார்க்குறேன், அதெல்லாமே பிரதீதி. அதுக்கு பேர் பிரதீதி. ஆனால் தப்பாக நம்ம என்ன கொடுக்குறோம், அனுபவம் என்றோம். அது அனுபவம் இல்லை. அனுபவம் நான் இருக்கின்றேன் అనేది
அனுபவம் என்ன வார்த்தை அதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அணு கண்டினியூஸ்லி தொடர்ந்து, பவன இருக்கின்றனதோ. ஓகே, அதுக்கு பேர் அனுபவம். ஆனால் தெரியாமல் நார்மலாக விவகாரத்தில் சாதாரண பழக்கத்தினால நீங்கள் எல்லோரும் எனக்கு அனுபவப்படலை. பிரதீத்தின்னா ஜஸ்ட்டு ஒரு பொம்மை மட்டும் கண்ணு மூலமாக உள்ளக்கு போய் மைண்டில் தெரியுது. என்ன ஆயிடுச்சு இப்போது ஜாகிரத அவஸ்தை எல்லாமே கூட இப்படி பிரதீதி தான். இந்த பிரதீதி ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே கூட அது நீ விஸ்லேஷணம் பண்ணிகிட்டே பார்த்துக்கிட்டே போனால் ஒன்றும் இருக்காது. அதுக்கு பொதுவாக ஒரு பூவு நீ நாசனம் பண்ணாதான் நல்லா புரியும். ஒரு வாட்டி பண்ண பாப்போம், அதுக்கப்புறம் வேண்டாம். இமேஜின் பண்ணிக்குங்கோ. இல்லைன்னு இதுக்கு நான் ஏதாவது பிளாஸ்டிக் இது தயார் பண்ணணும். ஒரு புஷ்பம் అనేది இல்லவே இல்லை. ஏன்னா குடம் காட்டிட்டா ஈஸி எனக்கு கிட்ட இருக்கு. ஆனால் குடத்தை நான் உடைக்க முடியாது. இப்போது நீங்கள் அப்போ ஒரு கிளாஸுக்கு ஒருத்தர் ஒரு குடம் கொண்டு வரணும். புஷ்பம் இருக்குன்னு நினச்சிக்குங்கோ. ஹைபிஸ்கஸோ இது என்னன்னு கேட்டால் புஷ்பம். நான் சொல்கிறேன் அது புஷ்பம் இல்லை. ஒரு பெட்டல் எடுத்துட்டேன் பார்த்தியா, பெட்டல், ஒரு ரெக்கை, இன்னொரு ரெக்கை, இப்படி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னமோ நடுவில் ஒரு க்ரீனாக பிடிச்சிக்குவேன். அதில் வந்து ஒன்று பிரித்து போட்டேன். அதுக்கு என்னமோ பேர் இருக்கு, அதே சொல்லுவோம். அது எல்லாம் புஷ்பம் எங்கே இருக்கு? ஒரு அசெம்பிளேஜ். அது நீ பேர் கொடுத்து அந்த அது ரூபம் காட்டுறதுனால அதுக்கு நீ நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குற. ஆனால் அதெல்லாம் அசெம்பிளேஜ் தான். அப்படி பார்க்கும்போதும் நம்ம சரீரத்தில் இது அப்ளை பண்ணணும், அடுத்தவங்கள சரீரம் அப்ளை பண்ணணும். ஓகே, பூ நமக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணல, நம்ம தான் பூன்னு தொந்தரவு பண்ணுறோம். போய் பார்ப்போம், அது அங்கே வச்சு இங்கே வச்சு தள்ள வச்சு ஒன்று வச்சு சரீரம் அப்படி அனலைஸ் பண்ணும்போதும் இது எல்லாமே கூட ஒன்றும் இல்லை, ஒரு மித்யாவேத அசெம்பிள் ஆகிறது. சரி, யாருக்கு தெரியறது இது எல்லான்னு சொன்னால் அந்த பிரதீத்தி போய் உள்ள மனசில் ஏற்பட்டுச்சு. அந்த மனசுன்னு கிரகிக்கிற தெரிஞ்சுக்கிறது யாருன்னா இந்த சம்வித். அதுதான் முதல் வரியில் அது ஃபுல்லாகவே படிச்சுடுவேன். அப்போது இன்னும் கொஞ்சம் விவரம். ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி 3 அவஸ்தைகளுக்குள்ள ஸ்புடதரா ரொம்ப கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக யா உஜ்ரும்பதே எது இருக்கு, எது வந்து 3த்தினு பிரகாசிக்க செய்கிறதோ, ஜுரும்பணம் உஜ்ஜுரும்பணம், இதுக்கு பேர் ஜுரும்பணம். இப்படி இருந்தது. ஆனால் அப்படி அது பறையிறது எல்லாம் அப்படி இல்லை, வியாபிக்கிறது. அப்படின்னா அங்கேருந்து இங்கே போகுமா அப்படியெல்லாம் பண்ணல. அப்படின்னா அது இருக்கு, அதோட சாநித்தியத்தில் இது எல்லாத்தினையும் பிரகாசிக்க செய்கிறது. யா சம்வித் விஜ்ரும்பதே. ஸோ பிரஜானம் பிரம்மலோ இருக்கிற அந்த வார்த்தை இங்கே வந்து பிரஜானம் வார்த்தை 3வது வரியில் வருது. ஸோ பிரம்மக்கு பதில் பிரம்மன், பிரம்மன் வார்த்தைக்கு ஆத்மா வார்த்தைக்கு பதில் இங்கே சம்வித் சினானிம். அப்போ மகா வாக்கியம் வருது. ஸோ இப்படி எது இருக்கின்றது. ஸோ
ஜாகிரத அவஸ்தை பற்றி சொல்லிட்டோம். அங்கே முக்கியம் அந்த சம்வித், நானும் உணர்வு ரூபத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியறது. மனசில் ஏற்பட்டது பிரதீதியான்னு எனக்கு தெரியறது, சாட்சியாக இருக்கேன். அது அடுத்த வரியில் சொல்லுவார். சரி, அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? ஸ்வப்னாவஸ்தை. ஸ்வப்னாவஸ்தா கா தத்துவபோதத்தில் என்ன ஸ்வப்னாவஸ்தான்னா, ஜாகிரத அவஸ்தாயாம் யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம் தஜ்ஜனித வாசனையா நித்ராசமயே யஹ் பிரபஞ்சः பிரதீயதே சா ஸ்வப்னாவஸ்தா. జాగ్రత్త అవస్థలో ఏర్పడ్డ అనుభవங்கள் எல்லாத்துடைய பேல்பூரி அது போன ஜென்ம ஜாகிரத அவஸ்தையில் வந்து கூட சிலது இருக்கலாமா. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்கு அந்த வாசனைகள் எல்லாம் நித்ராக்கி போகிறதுக்கு முன்னாடியோ, நித்ரிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியோ எந்த பிரபஞ்சம் தெரியறதோ அது ஒரு பிரபஞ்சம், ட்ரீம் வேர்ல்டு, ட்ரீம் கேர்ள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஜனங்களுக்கு ட்ரீம் லேண்ட் பேர். சினிமா ஹாலு, தியேட்டரு, மால் எல்லாத்துக்கும். இங்கே விசாரணத்தில் நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஸ்வப்னாவஸ்தத்தின்னு நல்லா விசாரணம் பண்ணு. ஜாகிரத அவஸ்தைன்னு நீ வந்து திரஸ்காரம் பண்ணி மித்யாத்வ நிச்சயம் பண்ணணும்னு சொன்னால் ஸ்வப்னாவஸ்தனை நல்ல விசாரணம் பண்ணணும். ஸ்வப்னாவஸ்தையில் வெளியில் பிரபஞ்சம் எது கூடயும் நேர சம்பந்தமே இல்லை. இந்த புலங்கள் எதுவுமே கூட அங்கே புலங்கள்னா இந்த ஹோல்ஸ், இந்திரியத்துக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஹோல் தான், துவாராணி. பகவத்கீதையில் கூட உபயோகப்படுத்தியிருக்காரு. சர்வ இந்திரிய துவாராணி. துவாரங்களில் எதுக்கு எல்லாரும் யாருக்காக அந்த துவாரங்கள்? துவாரிக்காக. அதனால தான் துவாரகா, துவாரகாநாதர். ஸோ துவாரிக்காக துவாரங்கள். ஆனால் அங்கே மனசு மட்டும் இல்லை, அந்த மனசுன்னு கூட மனசுக்கு கூட சைதன்யம் கொடுத்து அதை நீ பிரகாசிக்க செய்கிற ஆத்மா சம்வித் அங்கே இருக்கு. சரி, விஷயம் வந்து அந்த ஜாகிரதாவஸ்தை ஸ்வப்னாவஸ்தையில் எல்லாருக்கும் பல சொப்னங்கள் எல்லாம் வரும். இப்போது எனக்கே கனவு வந்துச்சு. என்னன்னா, நான் இப்படி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், 100 பேர் கிளாஸில் இருக்காங்க, நல்லா கேட்குறாங்க. பகல் நார்மல் கிளாஸில் ஆண்கள் வரதில்லைன்னா கூட கனவு கிளாஸில் நான் ஆண்களும் பார்க்குறேன், ஸ்திரீமார்களும் பார்க்குறேன், இந்த ஹாலு பார்க்குறேன், இந்த சேர்ஸ்னு பார்க்குறேன். அப்புறம் உங்களை எல்லாருடைய என்னென்ன ரூபம், என்னென்ன ட்ரெஸ்ஸு, கலரு, கண்ணாடி எல்லாம் பார்க்குறேன். அப்புறம் ஸ்டேஜையும் பார்க்குறேன், நான் உட்கார்ந்ததையும் என்ன பார்க்குறேன், நான் பேசுகிறது நான் பார்க்குறேன். இத்தனையும் எந்த சாமாகிரி எதுவுமே வெளியில் வந்து வரல. ஒரே ஒரு மனசு அவ்வளவு பண்ணுறதுங்க. அப்போது இந்திரியங்களுடைய பிரமேயம் இல்லாமல், இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல், பாஹ்ய பிரபஞ்சத்துடைய பிரமேயம் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் மனசு மட்டும் பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ண முடியறது. அப்படி மனசு உள்ள அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ண முடியும் போது சில வாட்டி வெளியில் இருக்கிற இந்திரியங்களை உபயோகப்படுத்திட்டு இன்னொரு வேர்ல்டுன்னு கிரியேட் பண்ணுறதுன்னு ஏன் நினச்சக்கூடாது?
இந்த கோளக்கங்கள் உபயோகப்படுத்தாமல் அங்கே ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குறது. இப்போ இதிலிருந்து எட்டி பார்த்து இங்கே இன்னொரு பிரபஞ்சத்தை உருவாக்குறது விஷயம். இப்போது அந்த சொப்னாவஸ்தை ரொம்ப சுலபமாக முடித்ததுக்கப்புறம், சொப்னம் முடிஞ்சு ஏந்திக்கினதுக்கப்புறம் தெரியறது அது எல்லாமே எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் ஃபால்ஸ். அங்கே சுகம் துக்கம் எல்லாம் அனுபவிக்கிறோம். அப்போது அங்கே நான் சம்வித்தன் அது கூட எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா கோயிங் ஆன், எக்ஸ்பீரியன்ஸ் கோயிங் ஆன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு யாரோ பிரகாசிக்க செய்கிறான். மனசு எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணால் கூட யாரோ பிரகாசிக்க செஞ்சிட்ருக்கிறதுனால அந்த கனவு முடிஞ்சு நினைவுக்கு வந்தப்போ அங்கே உள்ள மெமரி అనేది ஒன்று இருக்கிறதுனால அதே மைண்டில் அங்கே அதை சேவ் பண்ணுறது. அது ஆக்சுவலாக சேவ் ஆகிறதுக்கு காரணம் அந்த லைட்டு தான். சைத்தன்யமான நானும் சம்வித் ரூபத்தில் இருந்து கவனித்தனால அதோட காப்பி எடுத்துகிட்டு அங்கே மெமரியில் போட்டுருச்சு. மனசு பண்ணிக்கல. இது அடுத்த ஸ்டேஜ் சுஷுப்தி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சொப்னாவஸ்தை எதுவுமே சத்தியம் இல்லைங்க, ஆனால் எல்லாம் அனுபவப்படுறதே. அப்போது எல்லாமே அனுபவப்படுறதுன்னு நம்ம நார்மல் லாங்குவேஜ் அனுபவப்படுறது, ஆனால் சத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஜாகிரத அவஸ்தையில் மட்டும் அனுபவப்படுறது இது சத்தியம்னு ஏன் எடுக்கிறே, ஆன் வாட் பேசிஸ் விசாரணை பண்ணும். ஸோ அதனால் சொப்னாவஸ்தனை விசாரணம் பண்ணுறது ஜாகிரதாவஸ்தை நெகேட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப சாதகனுக்கு அது ஒரு சாதனா விஷயம் உபயோகப்படும். மூணாவது சுஷுப்தி அவஸ்தா கா அப்படின்னு சொல்லும்போது தத்துவபோதத்தில் கொடுத்தது அகம் கிமபி ந ஜானாமி, எனக்கு எதுவுமே தெரியலை. கேட்டால் தூக்கத்தில் என்ன பண்ண, டீப் ஸ்லீப்பில் எனக்கு ஒன்றும் தெரியாது. யாரோ கதவு தட்டுறாங்க தெரியல, கொசு கடிச்சது தெரியல, எதுவுமே தெரியல. அகம் கிமபி ந ஜானாமி. ஆனால் சுகேன மயா நித்ரா அனுபூயத, அது என்னமோ ஒரு ஸ்திதி நித்ரா. சுகேன ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம், ஆனால் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். ஐ ஸ்லெப்ட் லைக் எ லாக். அது யாருக்கு தெரிஞ்சதப்போ? ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறேன், ஆனால் நான் சுகமாக நிம்மதியாக தூங்கிட்டேனே, அது யாருக்கு தெரியுது? அது யார் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான்? அது கூட அப்படி தான். மெமரியில் ஒன்றும் தெரியலேதனேது ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முதல்ல அந்த பாயிண்ட் பார்க்குறோம். ஏன் ஒன்றும் தெரியல அப்படின்னா புத்திக்கு அங்கே என்ட்ரி இல்லை. இந்த தெரியறது అనేది ஓகே, புத்தி மனசு தெரிஞ்சுக்கணும். புத்திக்கு அங்கே என்ட்ரி இல்லாதனால புத்தி எனக்கு ஒன்றும் தெரியலன்னு ரிப்போர்ட் பண்ணுறது. சரி, இப்போ ஆனந்தமாக இருக்க சுகமாக இருக்கனேது டினை பண்ணுவீங்களா யாராவது? எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறீங்க, சரி, சுகமாக தூங்கிட்டேன். அந்த சுகம் என்னது? அங்கே எங்கேருந்து வருது அந்த சுகம்? வெளியில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு சுகம் ஏன் அங்கே கிடைக்கிறது? அந்த சுகம் உன்னுடைய ஸ்வரூபம். அந்த சுகம் உன்னுடைய ஸ்வரூப ஆனந்தம். சிந்திச்சுட்டே இரு. அங்கே ஜாகிரதாவஸ்தை சொப்னாவஸ்தை ரெண்டுமே இல்லை. அப்படின்னா
மித்யா பிரபஞ்சம் இல்லை, பிராதிபாசிக பிரபஞ்சம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லையா, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாதனால நான் இல்லைன்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவாங்களே அப்படி நான் இல்லைன்னு? நான் இருக்கேனே. அப்போ இருக்கேன்னு எப்படி இருக்கேன்னா, அந்த சுகமாக இருக்க நீ தானே சொன்ன. அந்த சுகமாக இருக்கிற எந்த உபாதி சம்பந்தம் இல்லாத ஓகே அந்த ஸ்டேட் நித்ரா இல்லை சுஷுப்தி అనేది அங்கே என்ன இருக்கின்றனதோ அந்த சுகம் இருக்கின்றது, சுகமாக இருக்கின்றது, உபாதி இல்லாம. அது நான். அப்போ அதே எனக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. அதே இப்போ எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ சுஷுப்தி இந்த மாதிரி ಅದನ್ನು ಚಿಂತಿಕணும். சுஷுப்தினை பற்றி சிந்திச்சே விசாரணை பண்ணிட்டே இருந்தாதான் இந்த கனவு நெனவு என்ன, இந்த பிரபஞ்சம் எல்லாம் எங்கேருந்து கிளம்புறது அப்படின்னு பார்த்தா திரும்பி அந்த எண்ணிலிருந்தே சுகஸ்வரூபமாக சச்சித் ரூபமாக இருக்கிற எண்ணிலிருந்தே அந்த மனசு விகசிக்கிறது. மனசு பாதி விகசிச்சா கனவு, மனசு பூர்ணமாக விகசிச்சா நெனவு. மனசு பாதி மூடிக்கிட்ட கனவு, ஃபுல்லாக மூடிக்கிட்ட திரும்பி சுஷுப்தி. இந்த சுஷுப்திக்கு காரண சரீரம் என்றோம் இல்லையா? காரண சரீரம். காரண சரீரத்துக்கு தத்துவபோதத்தில் என்ன படித்தோம்? நித்ராவஸ்தாலோ அனிர்வாச்சிய. இப்போ ஏன் தெரியல எனக்கு, அது அது அந்த டைமில் ஓகே, அது இப்போ எனக்கு அந்த ஞானம், அந்த சுகமான ஞானம், அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எந்த டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதில்லை, கடவுள்னு வேண்டிக்க வேண்டியதில்லை. நல்லா தூங்கும்போது கடவுள்னு வேண்டிக்கிறீங்களா? உங்கள் கடவுள்னு வேண்டிக்கிறீங்களா? கொஞ்சம் பணம் கொடுங்க, எனக்கு பணம் தர மாட்டேங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கெஞ்சி கேட்கணுமா? டாக்டர் கிட்ட ஒன்றும் இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை கனவுல கூட இல்லை. யாரோ ரொம்ப எக்ஸப்ஷனலாக சில பேர் கனவு பிரச்சனையாக இருக்கும், அவங்க ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும். ஐயா நாங்கள் எல்லாம் நினைவு பிரச்சனை நினச்சிக்கொண்டு முன்னாடி நீ ஏண்ட கனவு பிரச்சனைன்றேன்னு அதுக்கும் ஜோதிஷ் கட்டுன்னு போய் திண்டாடுறவங்க சில பேர் இருக்காங்க லோகத்தில். அவங்க மேக்ஸிமம் ட்ரபிள் பிரச்சனை எல்லாமே நினைவுல தான். நினைவுல தான் நிறைய ட்ரபிள் பிரச்சனை இருக்கிறதுனால, சம்சாரம் தோணுறதுனால நினைவுல தான் கிளாஸுக்கு வரணும். பரவாயில்ல, நல்ல வேளை நான் ட்ரீம்லேயே கிளாஸுக்கு போகிறேன் சார், அப்படி யாருக்கும் கெப்பாசிட்டி இல்லை, சும்மா போகிற மாதிரி இருக்கலாம். சரி, ட்ரீமுக்கு கிளாஸுக்கு போனால் கூட அந்த அறிவு கொடுக்குறது என்னது? உனக்கு ஞானம் கொடுத்தா ஓகே, கொடுக்கல. அது சுஷுப்தில் மட்டும் இருக்கு. இந்த மூணுமே என்னோட அனுபவம் தான். அந்த சுஷுப்தில் ஏற்பட்ட என்னுடைய சுகம் அனுபவியத்தை, அந்த ஆனந்தம் என்னுடைய ஸ்வரூபமாக இருந்தால் அது நானே இங்கே கேரி பண்ணிக்கிட்டு இப்போ அனுபவிக்க முடியல, தெரிஞ்சு முடியல. இப்போ அனுபவிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், இப்போவே கேட்கும் போதே சொல்லும் போதே. அதனால் இது அப்புறம் అనేది சொல்லக்கூடாது. இப்போ இல்லைன்னு அப்புறம் இல்லை. ஏன் இப்போ எது இருக்கின்றனதோ அப்புறம் అనేది பாஸ்ட். அது now I am coming to the one more other point. இப்போ ஜாகிரத காரண அவஸ்தான்னு கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லிட்டு வருவோம். அனிர்வாச்சியம் அப்படின்னு அதை பற்றி ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண. 2 வாரம் சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியல, நான் சுகமாக தூங்கிட்டேன். இது இந்த காரண சரீரம் అనేది அப்புறம் திரும்பி இது மனசு கிளம்பிச்சு எங்கே இருந்ததுன்னா அதே அதுதான் காரணம். அங்கே என்ன காரணம்னா வாசனைகள ரூபத்தில் இருக்கிறது காரண சரீரம். அந்த காரண சரீரம் கூட ஆனந்தமய கோஷம் சொன்னால் கூட
அது திரும்பி பிரதிபிம்பானந்தம் தான். அது வந்து சம்வித்தான எனக்கு சேர்ந்ததில்லை, நானே தான். ஸோ இது வந்து எப்போ தொடங்கிச்சன்னு சொல்லுவியா நீ? இந்த சரீரம் இந்த ஜன்மோடைய முடியுமான்னா சாஸ்திரம் சொல்கிறது அனாதியாக நீ இப்படி தான் இப்படி போயிட்டு இப்படி இதில் இருந்துட்டே இருக்க நீ அனாதி. அப்புறம் அங்கே ஒன்றுமே எதை பற்றியும் தெரியாமல் இருக்கிறது அவித்யாரூபம் காரண சரீரம். அப்புறம் அது என்னன்னா சரீரத்வயத்துடைய காரணம் மாத்திரம். அது அங்கே இருக்கிறதுனால அந்த வாசனைகளுன்னு திரும்பி அப்படி ஸ்ப்ரவுட் பண்ணுறது. அது அப்படி த்ரோ பண்ணும்போது திரும்பி சூக்ஷ்ம சரீரம் கிளம்புறது. சூக்ஷ்ம சரீரம் கிளம்பின உடனே அது கொஞ்சம் தெம்பு வந்த உடனே அப்படி எட்டி பார்க்கும்போது முதல் நான் சரீரம் உடம்புன்னு ஃபஸ்ட்டு தெரியுது. அது சரீரம்னு தெரிஞ்சால் கூட அந்த ஃபஸ்ட்டு வர தாட் என்னன்னா நான் நிவృత్తి வருது. நான் இங்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற பாருங்க. நான் అనేది வந்து விருத்தி எப்பவுமே உணர்ச்சிகளோடு கூடியிருக்கிறதே. நான் అనేది போதம், அந்த போதம் வார்த்தை வரப்போகிறது. நான் అనేది போதம் உணர்வு, நான் అనే వృత్తి உணர்ச்சி, நான் అనే போதம் உணர்வு ஸ்லோகத்தில் வரும். ஸோ காரணம் மாத்திரம் இது ரெண்டு. அப்புறம் சத்ஸ்வரூப அஜ்ஞானம், என்னுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு அந்த காரண சரீரத்தில் தூக்கத்தில் போனால் கூட எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் ஞானம் அங்கே வந்துடும். உபனிஷத்து எதுக்கும், வேதம் எதுக்கும், கிளாஸ் எதுக்கும், இதெல்லாம் தேவையில்லை. அப்போ அந்த ஞானம் நான் யாரும் தெரியாதனால தானே இந்த சஃபரிங் எல்லாம். நான் ஜீவா, நான் சரீரம், எனக்கு புண்ணியம் பாப்பம், சஃபரிங். அப்புறம் அங்கே ஏதாவது விகல்பம் இருக்கான்னு அந்த காரண சரீரம் நித்ராவஸ்தைக்கு போனப்போ அங்கே விகல்பம் இதில் நிர்விகல்பம். விகல்பம் எப்போ வருதுன்னா திரும்பி இந்த பாடி கூட ஐடென்டிஃபிகேஷன் வரும்போது, வாசனைகளுக்கு கிளம்பும்போது விகல்பம் வருது. அப்படி எது இருக்கின்றனதோ எது அஸ்தி தத் காரண சரீரம், தத் காரண சரீரம். ஸோ இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்ன பார்க்கணும்? காலம் பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது ஆக்சுவலாக அப்படின்னா, எப்போ மனசு இது சம்வித்தும் ரெண்டாவது வரி முடிச்சுடுறேன். அப்போது இப்போ எது பேசிட்டோமோ 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியாக இருக்கிற அதே சம்வித்து தான் யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷோ. பிரம்மதேவனுடைய சரீரத்திலிருந்து ஆரம்பித்து, ஏன் அவர்னு சொல்லணும்னு அவரோட ஆயுஷ் ரொம்ப பெருசு. யாருக்கு அவ்வளோ ஆயுஷ் கிடையாது, 4 தலை யாருக்கும் கிடையாது. ஸோ பிரம்மா கிட்டேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன எறும்பு வரைக்கும், பிபீலிக்கான்னா எறும்பு. பட் நமக்கு பிடிச்ச வார்த்தை பிரம்மாஜி டு அமீபாஜி. பிகாஸ் அமீபா இன்னும் சிங்கிள் செல்லுலார், இது ஏகக்கண ஜீவி. இது எல்லாத்துக்கு பின்னாடி யா பிரம்மாதி பிபீலகாந்த தனுஷு, தனு அன்ன பாடி, தேகங்களுக்குள்ள புரோதா எது வந்து இருந்து பின்னாடி ஆவரிச்சிருக்கின்றனதோ, ஆக்கிரமிச்சிருக்கின்றனதோ, ஓதப்ரோதமாக இருக்கின்றதோ. ஓதப்ரோதமன்ன படுகு பேக்க, அதுக்கு தமிழில் அம்மா அப்போ ஏதோ சொன்னாங்க. ஓத்தப்புரோத்தம் అనేది எதுக்கு உபயோகப்படுதுன்னா, ஒரு துணி அந்த நெய்யும் போது, துணின்னு தயார் பண்ணும்போது அந்த தாரங்கள் இப்படி போகும் இப்படி போகும், அது பேர் ஓத்தப்புரோதம். ஐயா அதில் வந்து வந்த வார்த்தை புரோதா அப்படின்னா
ஈஷாவாஸ்யன்னு சொன்ன மாதிரி அப்படி இருக்கின்றனது. அப்போது சரீரங்கள் மட்டும் சொல்லிட்டீங்க, வாட் அபவுட் தி கல் முள்ளு மரம்? நேச்சுரல்லி அது எல்லாத்துல கூட இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும் நீ. ஓகே, சரீரம் மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காது. எல்லாமே ஜட சலன அச்சலன வஸ்து எல்லாமே சரா அச்சர புரோதா இருந்து என்ன பண்ணுறது? அதனால பக்கத்தை வார்த்தை பார்த்தா ஜகத் சாட்சினி, சரீர சாட்சினின்னு சொல்லலை. ஜகத்துன்னு சேர்க்கும் போதும் எல்லாமே ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, இது பிளான்ட்ஸு எல்லாமே ஜகத் மொத்தத்துக்கு சாட்சியாக இருக்கு. எது? ஒரே ஒரு சம்வித்து, ஒரே ஒரு சம்வித். அது ஒன்று தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கு. அதே தான் இருக்கு. அதில் வந்து இதெல்லாம் தோற்றம் இருக்கிற மாதிரி கிளம்புறது. இப்படின்னு சொல்லி இந்த சம்வித்து தான் ஜகத் மொத்தத்துக்கு சாட்சியாக இருக்குன்னு சொல்லி சாயேவ மூணாவது வரை அகம், அந்த சம்வித்து தான் நான். எல்லாரும் சொல்லிக்கணும். அகமன சங்கராச்சாரியர் சொல்லிக்கிறார் அவருக்காக, இல்லை குரு சொல்லிக்கிறார் அவருக்காக. அந்த சம்வித்து தான் நான். ஜகத்து மொத்தம் எனக்குள்ளதான் இருக்கே. எந்த டிவிஷன் இல்லை. ஃபோக்கஸ் மைண்ட் அட்டென்ஷன் ஆன் தட் சம்வித். சா ஓகே, சைவாகம். இங்கே வந்து சம்வித் ஸ்திரீலிங்கனால இங்கே சா சா ஏவ, அதே அந்த சம்வித்தே தான் அகம். இப்போ நான் முதல்ல பேசின கொஞ்சம் நேரம் அந்த திருஷ்ய பிரபஞ்சம் அதெல்லாம் பிரதீதி அது முடிவு இங்கே சொல்கிறாரு. அதுதான் நான் தவிர நச்ச திருஷ்ய வஸ்து இது. என்னால் தெரிஞ்சுக்கப்படுற ஏதானாலும் சரி, நான் சம்வித் சாட்சி தவிர எனக்கு முன்னாடி பிரதீத்தியாவோ இப்போ எப்படியே காணப்பட்டால் கூட எப்படி இருந்தால் கூட அதெல்லாம் எனக்குள்ள மோதிர அலைகள் மாதிரி. அதெல்லாம் எனக்கு வேறு இல்லை. இப்போதைக்கு அது வேறான்னு நினச்சிக்கிறோம் இந்த லெவலில். ஏன்னா ரெண்டு இல்லைன்னு அப்புறம் அது அங்கே தனி இருக்கு, அது இல்லை. இப்போதைக்கு என்னென்னா ஓகே அதெல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு. மய்யேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாஹம் அத்வயம் அஸ்மி. அது எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நச்ச திருஷ்ய வஸ்து. இப்போது திருக்கனை வார்த்தை சொல்லலைன்னா கூட திருஷ்யம் திருக்கனை வார்த்தை சொல்லச்சே அகமேவ திருக்கு. சாட்சியன்னா திருக்கு தானே. திருக்கு திருஷ்யம் வந்துச்சா இல்லையா? திருஷ்யம் நான் இல்லை. திருஷ்யம் மாறிட்டே இருக்கும், திருக்கு மாறாது. திருஷ்யம் பலது, திருக்கு ஒன்றுதான். ஜகத்து மொத்தத்துக்கு எனக்கு என்ன குறை இருக்கு? அகண்ட மண்ட சும்மா பான போக அகண்ட மண்டல அகண்ட மன அன்டிவைடட். இப்படியని இந்த அறிவு திருட பிரக்ஞா அப்படி எஸ்ய அஸ்தி சேத், யார் ஒருத்தனுக்கு இப்படிப்பட்ட விஷயத்தில் இது கச்சிதமாக திருடமான பிரக்ஞை. பிரக்ஞ வார்த்தைங்க பிரம்ம வார்த்தைங்க, பிரஜானம் பிரம்ம. ஸோ பிரக்ஞ இப்படிப்பட்டது. எஸ்ய அஸ்தி சேத்து, யாரு அவன் ஆகட்டும், யாருக்காவது இப்படிப்பட்ட பிரக்ஞை இருந்தால் அது மனுஷனா சண்டாலனா ராஜாவா ருஷியா செயின்டா ஸ்திரீயா புருஷனா குழந்தையா மிருகமானானு கூட. அப்போது
அவன் எனக்கு குரு. அதான் சொல்கிறாரு. அங்கே பார்த்தது சண்டாளன், பரமேஸ்வரனை வந்தார். சண்டாலோஸ்து, சண்டாளனா ஆகட்டும், இல்லை பிராமண த்விஜா இருந்திருக்கட்டும், ஆனால் அவனு குரு. இது 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 மஹி ஏஷா இது மம மனிஷா. அதுதான் என்னுடைய கன்விக்ஷன். அதனால் அங்கே குரு అనేది ஒரு శరీరం రూపం இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். సంవిత్ జ్ఞానத்துடைய சாநித்தியம்தான் குரு. அதனால தான் சரீரத்தில் இருந்து மறைஞ்சு போன ஞானிகளுடைய சமாதி இடத்துல சாநித்தியம் இருக்குமென்னு சொல்கிறது காரணம் அதே. எத்தனையோ காலம் அப்புறம் கூட அந்த அந்தரிக்ஷத்தில் அவங்களால அது சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே இல்லாமல் ஆயிடுத்து. ஆனால் கூட உத்தவ கீதைలో ஈஸ்வரத்துவம் అని ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அஷ்டசித்திகளின் நம்ம நெகேட் பண்ணி பேசி நான் வேறு ஏதோ சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கோ, அந்த ஈஸ்வரத்துவம்னு சொன்னால் அவங்க போனதுக்கு பிறகு கூட அநேக காலம் அந்த ஞானிகளுடைய சக்தி, அது இங்கே வந்து சக்தின்னு சொல்லணும். அது என்னன்னா அவங்களோட தபசக்தி, அவங்களோட ஞான சக்தி. அவங்க சாரீரிகமாகவும் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அது அங்கே இருக்கும். அது ஈஸ்வரத்துவம். இல்லைன்னா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கவே இல்லை, ஆனால் அவங்கள பற்றி கேட்டதுனாலையோ அவங்களுடைய சமாதி போய் பார்த்ததுனாலையோ அவங்க அவங்க சொன்ன கருத்துக்களுடைய புஸ்தகம் படித்தாவே நமக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷன், ஒரு இது வருது பாருங்கோ, வெளிச்சம், ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்துவம். அது இது நமக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் இருக்கிற எல்லோருக்கும். நான் அடிக்கடிக்கு ரமணர்னு பற்றி அப்படி நிறைய உதாரணங்கள் அதே சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொன்னால், அவர் என்னுடைய தாத்தா குரு. எனக்கு தாத்தா குரு, அப்பா குரு, அண்ணா குரு, அக்கா, ஓகே தெரியும் உங்களுக்கு, அக்கா குரு, தம்பி குரு, எல்லாரும் இருக்காங்க எனக்கு. எட்டாவது கிளாஸ் படிக்கும்போது அவர் நான் பார்க்கல, தெரியாது, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஹூயாமை நான் யாருன்னு புஸ்தகம் அதே கையில் வரணும், அதே விடாமல் படிக்கணும். எப்போது? எட்டாவது கிளாஸில், 8th or 9th. அதுதான் ஈஸ்வரத்துவம். அந்த ஞானியுடைய அது எல்லாருக்கும் பண்ணுமா అనేది இல்லை. அதுக்கு தான் நேற்றுக்கு சொன்னால் நாங்கள் திரும்பி புத்தி எப்படி இருக்கேன்னு, வாழைத்தண்டு புத்தியா, கரி புத்தியா, கற்பூர புத்தியான்னு. அது அப்போது குரு అనేది శరీரத்தில் இருந்துதா అనేది இல்லை. அதுக்கப்புறம் శరీரத்தில் இன்னொரு குரு வரலாம். பட் தெர் இஸ் ஏ ட்ரெமெண்டஸ் புஷ். அது ரொம்ப கிளியராக எனக்கு தெரியுது அந்த மணி. 3 ஜெயின்ஸ் ஆஃப் இது நமக்கு தெரிஞ்ச இந்த கலியுகம் இப்போ இல்லைன்னு ஃபியூ சென்ச்சுரிஸ்லன்னு சொன்னால் 3 பேருடைய எஃபெக்டும் எனக்கு தெரியுது. அதில் சங்கராச்சாரியர் பகவான், இது முன்னாடி இப்போ சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ ஸ்ருங்கேரி மட்டத்தில்
பரமாத்மத்துடைய மகா சந்நிதானம், என்ன வீட்டுக்கு எதிர் வீடு. சின்ன வயசில் இது எதுக்கு சொல்லிக்கிறதுன்னா, இப்போ இந்த விஷயம் வந்ததுனால அவர் அப்புறம் ஞானி ஆகிடுவார், பீட்டாதிபதி ஆகிடுவார்னு தெரியுமா? ஆனால் அங்கே ஏதோ ஒரு சக்தி, இதுதான் அது வந்து அனுக்கிரக சக்தி. அது கண்ணுக்கு தெரியாது, எப்படி வேலை பண்ணுறதுன்னு தெரியாது. நாங்கள் விளையாடுவோம். லிட்டரலி ஐ ரிமெம்பர், வெளியில் வீட்டு முன்னாடி திண்ணை மேலே உட்காந்துட்டு இப்படி கண்ணு மூடிட்டு விளையாடுவோமே. அவர் உட்காந்து அவர் மடி முன்னாடி நான் உட்காந்துட்டு அவர் கண்ணு மூடி, அவர் ரொம்ப ஓட மாட்டார். என்ன அப்புன்னு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் அதெல்லாம் அந்த மாதிரினால நாங்கள்லாம் அப்போ அப்புன்னு ஒரு சின்ன உத்திரையந்தான் கட்டிருப்பார். அப்புன்னு அந்த அந்த அதில் வந்தார் அப்படி. ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ட்ரெடிஷன் இல்லை சொல்லணும். அப்புன்னு அந்த தெருவில் சான்ஸ்கிரிட் சொல்கிற ஒரு பெரிய பண்டிதன் இருக்கார். ஆனால் நாங்கள் எப்பவுமே படிச்சுக்கல. பாருங்கோ, அவர் அங்கே தான் படித்தார். அந்த அங்கே அவர் வெளியில் திண்ணை மேலே உட்காந்துட்டு தான் கிளாஸ் நடக்கும். அவனை பார்த்து ஒரு ருஷி மாதிரி இருப்பார். இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இவர் நான் எங்கள் கூட இப்போ விளையாடுறேன். அதனால் ஓட மாட்டார். சின்ன உத்திரையும் கட்டி உட்காந்துக்கிறதுனால அவர் உட்காந்து கண்ணு மூடுறது மட்டும் செய்வார். இதெல்லாம் பெருமைக்கு சொல்லிக்கிட்டே இப்படி நிறைய சொல்லலாம். அந்த சரீர ஸ்பர்ஷ. அப்போ அவருடைய குரு எங்கள் ஊருக்கு கூட வரல. விஜயவாடை பக்கம் அங்கே ஏதோ நடக்கிறதுன்னா எப்படியோ போனான். இவர் போய் அவ்வளோதான், ஒரு வாட்டி தான் பார்த்தாரு, முடிவாயிடுச்சு. ஆனால் அப்புறம் வீட்டுக்கு வந்தார். அவர் யாத்திரை போடுறான்னு போனார். செகண்ட் டைம் போனது தான். அப்புறம் ஃபார்மாலிட்டியாக அவங்க வீட்டுக்கு வரணும். அந்த ஊர் வந்தார் பாரு. அப்போது இவர் முன்னாடி இருக்கிற குரு ஒரு பேர் எங்கள் தெருவுக்கு வந்தார், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவர் பீட்டாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி வந்தார். அப்போ வரைக்கும் அங்கே அம்மா அப்பா எல்லோரும் அங்கே இருக்கார். மகா சுவாமி பாரதி அவருடைய அப்பா தான் எனக்கு அக்ஷராபியாசம் பண்ணார். இனிமேல் அதுக்கு என்ன வேணும்? எனக்கு அக்ஷராபியாசம் பண்ணது அவர். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் சொல்லணும் அப்போ மாதிரி. அதுக்குனால என் தாத்தா குரு. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஒரு ஆத்ம ஜானம் உபனிஷத்து படிக்கணும்னு என்னமோ அது உபனிஷத்து என்ன தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஓகே, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படி. ஸோ சங்கராச்சாரியர்னா இப்படி கனெக்ஷனு. எப்போ சங்கராச்சாரியர் மாதிரி அதே சங்கராச்சாரியருடைய பரம்பரை தானே. அதுதான் ஈஸ்வரத்துவம். அப்புறம் சாதாரணமாக சொல்கிற எக்ஸாம்பிள், இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் புக்ஸு விவேகானந்தர் தெரியல எத்தனை பேருக்கு அப்படி ஆகுமோ. இப்போ கூட அந்த விவேகானந்தரோட புக்ஸ் படித்த ஷாக் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது என்னது, அவர் எப்போ ஏதோ பேசினது, அது அப்புறம் அவர் வார்த்தைன்னு எழுதிட்டார், இங்கிலீஷ்லேயோ புஸ்தகம் இப்போ எடுத்தா. அது எல்லாம் படிக்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஈடுபாட்டு இன்ட்ரெஸ்ட். அது ராஜயோகமாவது, அப்போதான் யோகா பண்ணுறது, அதே இதானே பிரம்மச்சரியம். ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். சைலன்ஸ் ரமணர் கிட்ட நின்றுதா, அது எப்படியோ தெரியல. மௌனமாக இருக்கிறது 10th 12th இருக்கும்போது மௌனமாக இருக்கிறது எல்லாம் முடியுமா தெரியல. அப்படி ஒரு நாள் யாரு கூட பேசாமல் மாடியில் ரூமில் இருக்க வேண்டியதா, அப்படி ஆகிடுது. அந்த ரூமில் எல்லா பக்கம் அது அவங்க ஃபோட்டோஸு, அது எதோ கருத்து. சைலன்ஸ் இஸ் பவர். அதெல்லாம் அப்படியே இது இருக்கும். அவங்க ஃபோட்டோஸ் இப்போ இதே பார்த்துட்டு அதே செஞ்சுட்டு அதேல இருக்கிறதுனால. ஸோ இப்படி எப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கும் போதோ
ஸோ வாட் எ கிரேட் அது ஈஸ்வரன் சக்தி அனுகிரகம் பூர்வஜன்ம சம்ஸ்காரம் எல்லாம் எப்படி கொண்டு போகிறது అనేది ஒரு விவேகானந்தருடைய புஸ்தகம். ராமகிருஷ்ணரும் படித்தேன். அது ஒரு அவர் தானே பெரிய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ராமகிருஷ்ணர் அவர் மிஷன் அது ஒரு புஷ். அப்புறம் ரமணர் மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஆனால் கூட மூணுமே எங்கே போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி குரு అనేది தத்துவம். நம்ம அதில் டியூன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். டியூன் பண்ணிட்டா அது பல வகையாக அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், விடவே விடாது. ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்து சொல்லும்போது ஸோ அப்பா குரு தாத்தா குருன்னு அதுக்கப்புறம் இதில் மூணு பேர் எல்லாருமே சொல்ல மாட்டேன். அதுவும் அப்பா குருன்னு சுவாமிஜி தான் அப்புறம் வந்தார். அம்மா குருவன்னா அப்புறம் மாதா அமிர்தானந்தமயி அவங்க கூட எனக்கு மெனி இயர்ஸ் அது ஒரு இது இருந்துச்சு, மோட்டிவேஷன் அந்த திங்ஸ் எப்படி ஹவு தட் கிரேஸ் கம்ஸ். ஸோ அப்பா குரு தாத்தா குரு அப்பா குரு அம்மா குரு. அப்புறம் வேறு அண்ணா அக்கா அதெல்லாம் சொல்ல மாட்டேன், தம்பி யாருன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இருக்காங்க. ஓகே சரி. சண்டாலோஸ்து சதுத்விசு குரு இது ஏஷாம் அம்ஷாமமா அப்படின்னு. ஸோ முதல் ஸ்லோகத்தில் இந்த அவஸ்தாத்ரய விஷயம் சொல்லி அதில் வந்து நம்ம எப்படி இந்த சத்தியத்தினை கவனிக்கணும். ஓகே, ரெண்டாவது ஸ்லோகம் படிக்கிறோம். ब्रह्मैवाहमिदं जगच्छ सकलं चिन्मात्रविस्तारितं सर्वं चैतदविद्यया त्रिगुणया अशेषं मया कल्पितम् इत्थं यस्य दृढामतिः सुखतरे नित्ये परे निर्मले चण्डालोऽस्तु सतु द्विजोऽस्तु गुरुरित्येषा मनीषा मम. முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன அந்த அவஸ்தாத்ரயத்தினை கவனித்து அதில் வந்து நான் అనేది தனி అని உணருது. பகவான் ஆதிசங்கரர் எழுதின தசஸ்லோகி அவர் குருவுக்கு முன்னாடி படித்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், சுஷுப்தௌ நிரஸ்தா கில सुषुप्तौ निरस्ताति शून्यात्मकत्वात् तदेको वसिष्ठ शिव केवलोहम्. சுஷுப்தி அவஸ்தையில் என்ன சுகம், ஓகே, அங்கே எல்லாம் சூன்யமாக இருக்கன்னு சொன்னால் கூட அது சூன்யம் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை. எப்படி ஒன்றும் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சது? நீ இருந்ததுனால தானே. அது வேறு சுகமாக இருக்குல்ல. அங்கே எது மிச்சம் இருக்கின்றனோ ததேகோ வசிஷ்ட, அந்த ஏக்கம் எது சிஷ்டமன்னா மிச்சமாக இருக்கின்றனோ அதுதான் சிவஹா கேவலஹா அகம்.
அதை அப்படின்னு எல்லா ஸ்லோகத்தில் அப்படி முடிப்பார். ததேகோ வசிஷ்ட சிவக்கேவலோகம், நிர்வாண சர்க்கத்தில் சொன்ன மாதிரி சிவோகம் சிவோகமனை. ஓகே, இதுக்கு நேற்றுக்கு சொன்ன ஒரு கருத்து சொல்கிறேன். இப்போ இவ்வளவு புரியணும், இது கிரகிக்க முடியல அப்படின்னு சொன்னால் மனசு கிளம்பும்போது காலத்தின் உருவாக்குறது, காலத்தின் உருவாக்குறது. அப்புறம் அந்த மனசுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக 2 விஷயங்கள் தான், நல்லா கவனிக்கணும். அதுக்கு பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் தான் நீங்கள் கவனிக்கணும். இனிமே either it is always think about the past or the future. அது நடந்து கொண்டிருக்கிற இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கவே பிடிக்காது அதுக்கு. ஆனால் நம்ம மனசு அப்படி வச்சு வாழ்க்கை நடத்தணும். அப்படின்னா பாஸ்ட் இஸ் டெட், ஃப்யூச்சர் இஸ் அன்பார்ன். இது ஒரு பெரிய மிஸ்சீஃப் நடக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மைண்டு பண்ணுற இந்த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இந்த விளையாட்டிலேருந்து நம்ம விளங்கி ப்ரெசென்ட்டில் நிற்கணும். ப்ரெசென்ட் அதுக்கு தான் சொல்கிறது கிளாஸில் கூட, இப்போ இங்கே கவனிச்சா இப்போ இப்போ உணரணும். நெவர் போஸ்ட்போனிங் எனிதிங். ஏன்னா ஆக்சுவலி ப்ரெசென்ட்டு தான் உண்மை. 3 காலங்கள் இல்லை ருஷிகளுடைய கருத்துப்படி. அப்போ ஒன்றா இருக்கும்போது அது எதுக்கு ப்ரெசென்ட்டுன்னு சொல்லணும்? சொல்ல வேண்டியதில்லைன்றாங்க. அப்போ சொல்ல வேண்டியதில்லாத ஒன்றா இருக்க, சரி சொல்லிக்கோ. ப்ரெசென்ட்னா என்ன தெரியுமா? அது சம்வித்து தான் இருக்க. மைண்ட் எப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்துச்சோ அதுதான் மைண்ட் அடங்கி இட் இஸ் மர்ஜிங் இன் தி சம்வித் கான்ஷியஸ்னஸ். ஆனால் அது விடமாட்டேங்குது. அப்போது அதுக்கு சாதனா சமானனம் நிதித்தியாசனம். ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. அரே ஆத்மா மைத்திரேய கேட்ட யாக்ஞவல்கர். அப்படிதான் கேட்டுகிட்டே இருக்கணும், சிந்திச்சுட்டே இருக்கணும், அதிலே ஈடுபடணும். அப்படியே இருந்து அந்த மனசு இந்த விளையாட்டை அது பண்ணுற. அதனால தான் காலத்துக்கு சான்ஸ்கிரிட் இன்னொரு பேர் என்ன கொடுப்பாங்க தெரியுமா? கண்ட சம்வித்து. அது இந்த சம்வித்து ஒரே சாட்சியாக இருக்கிற சைத்தன்யத்தினை கட் பண்ணுறது. அது யார்? மனசு 2 பண்ணி பாஸ்ட் ஃபியூச்சர் ப்ரெசென்ட்டில் விடாமல், which breaks this continuation of the சாட்சி சம்வித்துன்னு. அதனால் சமஸ்கிருதத்தில் காலத்துக்கு ஒரு பேர் கண்ட சம்வித்து. சம்வித்துன்னு கண்டனம் பண்ணுறது. பண்ண மாதிரி பண்ண முடியாது. ஆனால் நம்ம பிரமிச்சு போய் அதில் மைண்டில் இருந்துக்கும் போதும் அந்த டிவிஷன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு. அப்புறம் விவேகானந்தர் சொன்ன ஒரு கருத்து. ஓகே, போவோம் 2வது ஸ்லோகத்துக்கு நிதானமாக போவோம். என்னன்னு அவர் சொன்னது, சீக் த சைன்ஸ் ஆஃப் தி சீக்கர். அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சீக் தி சைன்ஸ் ஆஃப் தி, ஓகே, சயின்ஸ் ஆஃப் தி மேக்கர். அது நான் அப்புறம் மாற்றுவேன். அவர் ஒரிஜினலாக சொன்னது சீக் த சயின்ஸ் ஆஃப் தி மேக்கர், நாட் தட் ஆஃப் த மேட். இந்த உலகத்துலன்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி பண்ணாது, உலகத்தினை யார் படித்தான்னு அவனை பற்றி ஆராய்ச்சி பண்ண. பார்த்தீங்களா? இப்போ இது கொஞ்சம் வார்த்தை மாற்றுவேன். எனக்கு நான் இப்படி சொல்லுவேன், சீக் த சீயர், சீக் த சீயர், நாட் த சீன். both are one and the same. Seek the seer. அதான் படித்தோம் இப்போது இவ்வளோ நேரம். நாட் த சீன். இந்த சீனில் நீ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. யூ கோ அவுட் ஆஃப் த சீன். பி ஆஸ் எ சியர். இந்த 2வது மந்திரத்தில் சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த
பிருஹதாரண்யகோபனிஷத்துடைய மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. இப்போ இவ்வளவு 1 மணி நேரம் கேட்டு அந்த 3 அவஸ்தைகளை பற்றி சொல்லி ரொம்ப அவஸ்தைப்படுத்திட்டீங்க. இப்போ அந்த சம்யுக்தனை எங்கே தேடுறது, அது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ கேட்டதுக்கு பிறகும் நீ மேலே ஸ்லோகத்திலே அகமனே வார்த்தனை கொண்டு வந்துட்டார். இப்போ அது கிளியராக இப்போது அது டிசைட் பண்ணணும். அதுதான் இந்த 2வது மந்திரத்தில் பண்ண போகிறாரு. அது நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். எங்கே இந்த பிரஜானம் அவைலபிள், ஓகே, எங்கே தேடணும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போது இங்கே அதுக்கு அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம். சரியா? அது அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.